ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா வந்து முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து மாட்டுவாங்க அப்படின்னு வந்து நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ பக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம அஞ்சலி. என்னடா இது, இந்த அஞ்சலி வந்து எவ்வளோ வந்து தப்பு மேலே வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டுருக்கா, ஆனாலே வந்து இவளை யாருமே வந்து இது வரைக்கும் கேட்காம இருக்காங்க. இவ எப்படிடா வந்து சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து மாட்டியிருந்தோம். ஆனால் இப்போ பக்காவை வந்து சிக்கிட்டா இதுக்கப்புறமா வந்து இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை வந்து நம்ம இலக்கியா வந்து போட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா, நம்ம பைரவி கிட்ட கையும் காலமாக வந்து சிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னாக்கா, நம்ம இலக்கியா கையில வந்து சிக்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ண போகிறாரு, இவளை வந்து வீட்டை விட்டு தொட்ட தான் வந்து போகிறாங்க. எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. எப்படிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வீட்டில் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து இப்போ தெளிவாக வந்து தெரிய போகுது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்க போகுதுனாக்கா, நம்ம இலக்கிய வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து வந்து இவ பண்ண எல்லா அட்டூழியத்தையும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிவிக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம கார்த்திக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், இவளை வந்து சும்மா விட போகிறது கிடையாது. இவளை வந்து அடித்து வீட்டை விட்டு வந்து துரத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுனாக்கா, நம்ம பைரவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையாக இருந்தாங்க. இவ வந்து நம்ம பேச்சை கேட்பா, நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா நம்பிக்கை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம பைரவியே வந்து ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா கர்ப்பமாகன்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே வந்து தெரியாது. இப்போ வந்து அது தெரிஞ்சது அவங்களே வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன நடக்க போகுதுனாக்கா, நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆப்பை வைக்க போகிறாங்க நம்ம இலக்கியா. இப்போ இந்த ஹோட்டல்லையும் வந்து என்ன பண்ணாங்க, அவள் வந்து கன்னத்துலேயே வந்து பலர் நடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த இலக்கியாவுக்கு எதிராக வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த எவிடன்ஸை எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிறதுக்காக இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அவள் பண்ண எல்லா அட்டூழியத்தையும் வந்து எடுத்துன்னு போயிட்டு அவளாக வந்து பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ஆதாரமாக இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துன்னு போய் வந்து காட்ட போகிறாங்க. காட்டிட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இப்போ அஞ்சலியை வந்து தூக்கி உள்ளே தான் வைக்க போகிறாங்க. இப்போ போலீஸ் கையிலே வந்து டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து காட்டுறதுனால வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சரியான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து இவளை வந்து சும்மா விடக்கூடாது, இவளை மாதிரி ஆளுங்க சும்மா இருக்கிறதுனால தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு நல்லவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நடக்குது. அதனால் நம்ம அஞ்சலிக்கு இப்போ சரியான ஆப்பை தான் வந்து நம்ம இலக்கியா கொடுத்துருக்காங்க. அவன் மட்டும்தான் ஆதாரத்தை காட்டுவாளா, நானும் ஆதாரத்தை காட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. பக்கவாக வந்து அவங்க பண்ணது ரொம்பவே வந்து சூப்பர் தான். அவளை தூக்கி இப்போ போலீஸ் உள்ளே வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.